எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தங்கம் கோல்டு அதை வந்து வாங்க வைக்கிறதுக்காக மக்களை எந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அந்த ஐடியாஸ் தான் புரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ தங்கம் விலை என்னன்னு தெரியும்ல, 1,00,000 கடந்து போயிட்டு இருக்கு ஒரு சவரனு. ஸோ வந்து அது ரொம்ப மிகவும் வந்து பாமர மக்கள்லாம் எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில தான் வந்து தங்கத்தோட விலை இருக்கு. நான் வந்து அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி நான் எடுத்து உரைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து தங்கம்ன்றது நீங்க என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். தங்கம்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க, அது ஒரு பொருள். ஓகேங்களா? அது வந்து எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால அது நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை வாங்கி என்ன பண்ணுவீங்க, மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க, விற்பீங்க. வித்துட்டு அதை மறுபடியும் காசா மாத்திப்பீங்க. அதுக்கு எதுக்கு வாங்குறீங்க? அது காசாவே வச்சுக்கிறதில்ல நீங்க. இன்னொன்னு வந்து தங்கத்தை வந்து மோஸ்ட்லி எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த திருமணம் கல்யாணத்துக்கு பயன்படுத்துறாங்க. அதை வந்து ஒரு கிராண்டா இந்த கோல்டு எல்லாம் போட்டு நான் அப்போ எந்தளவுக்கு வெயிட்டா பண்ணியிருக்கேன் அப்படின்றத வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக தங்கம் வாங்குறீங்க. அது நீங்க வந்து கவரிங் வாங்கிட்டு போங்க, எதுக்கு வந்து கோல்டு வாங்குறீங்க? ஏங்க உங்களுக்கு என்ன, அது வெளி உலகத்துக்கு நல்லா பிரம்மாண்டமா காட்டணும், அவ்வளவுதானே. அது எதுக்கு நீங்க வந்து கோல்டு வாங்கி வேஸ்ட் பண்றீங்க? அதான் இவ்வளவு விலை வித்து நம்மளை ஏமாத்துறானே. நீங்க வந்து வேஸ்டா அது வாங்குறதுக்கு பதிலா கவரிங் வந்து சிம்பிளா, இப்ப கவரிங்லாம் கோல்டு மாதிரியே வந்துருச்சு தெரியும்ல. எல்லாம் வந்து சிம்பிளா அதை வச்சு முடிச்சுட்டு நீங்க வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பரபரப்பாகவும் இருக்கும்ல. அது உங்களுக்கு பெருசா ஒன்றும் அஃபெக்ட், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்க போறது இல்லை. அதனால வந்து நீங்க கல்யாணத்துக்கோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கோ வந்து நீங்க வந்து கோல்டுக்கு பதிலாக நீங்க கவரிங் கோல்ட்ஸ் வச்சே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் முடிஞ்சுது. இன்னொன்று வந்து அந்த தங்கம் வந்து இப்போ வந்து எதுக்காக ரேட் ஏத்துறான் அப்படின்றத சொல்றேன். அது ரேட் வந்து மாறி மாறி வரும் பாருங்க. இப்போ ஒரு நாள் வந்து 7,000 ரூபாய் அதிகரிக்குது, 10,000 ரூபாய் கிட்ட அதிகரிக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஒரே நாள்ல வந்து 7,500 ரூபாய் 8,000 ரூபாய் கிட்ட கம்மி ஆயிடுச்சு. அது ஏன் அந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அந்த பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு நாள்ல தங்கம் விலை வந்து 10,000 ரூபாய் அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்க என்ன நினைப்பீங்க, அஜுஜோ என்ன தங்க விலை இப்படி ஏறிச்சே, எப்படி வாங்குறது, ஐயோ இது இப்போ நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மைண்ட் செட்டும் உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காவே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அவன், அந்த மார்க்கெட் லீடரு, அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ரேட் அப்படியே வந்து ஒரே நாள் கம்மி பண்ணுவான், வேணும்னே கம்மி பண்ணுவான், வேணும்னே ஏத்தி வேணும்னே கம்மி பண்ணுவான். அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, ஐயோ தங்க விலை இறங்கிச்சுப்பா, உடனடியாக வாங்கி ஆகணும். யோசிப்பீங்களா மாட்டீங்களா? உடனடியே இப்பயே வாங்கிடணும், வாங்கினாதான் வந்து சேஃப்டி. ஏன்னா டப்புன்னு ஏறிச்சுன்னா கூட நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அந்த தங்கத்தோட பிசினஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காகத்தான் வந்து தங்கத்தோட ரேட்டை வந்து அதிகரிச்சு கம்மி பண்றாங்க. இது வந்து மார்க்கெட் டாக்டிக்ஸ். ஓகேங்களா? அந்த வியாபார உத்தியோட தன்மை அது. ஏன்னா ஒரு பாமர மக்களையும் அவங்கள வந்து பயமுறுத்தி அவங்களுக்கு வந்து வாங்க வைக்கிறதுக்கான பிளான் தான் இது. ஏன்னா பிசினஸ் டல்லு, கோல்டு பிசினஸ் டல்லு வச்சுக்கோங்க. அவனுக்கு காசு தேவை, அமௌண்ட் வந்தாதான் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்க முடியும் யோசிப்பான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவான், அதுக்கு எதனா ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் தான் இந்த விளையாட்டம். அதை வந்து ஒரு நாள் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாள் கம்மி பண்ணி டப்புன்னு அது எவ்வளவு வாங்குறாங்களோ அவ்வளவோ அவனுக்கு லாபம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிசினஸ் டாக்டிக்ஸை தங்கம் வியாபாரிகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதனால வந்து நகைக்கடை உரிமையாளர்கள்லாம் மிகவும் லாபகரமா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது முதல் டெக்னிக். இன்னொன்னு வந்து நான் என்ன சொல்றேன்னா, தங்கமே வாங்காதீங்க, வேஸ்ட்ன்ற நான். அது வந்து அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது அந்த காலத்துல இருந்து அப்படியே விலையேற்றி வச்சிட்டான். அதனால வந்து இப்பயும் நம்ம அதுக்கு அடிமையா ஆகணும்னு ஒரு அவசியமும் இல்லை. எப்பவுமே பெண்களுக்கு மற்றவங்க எல்லாருக்குமே பொன்னகையை விட புன்னகை தாங்க முக்கியம். அந்த சிரிப்புலயே வந்து அவங்களோட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். கோல்டு போட்டுதான் நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால வந்து தங்கத்தை வந்து நீங்க ஒரு பொருளா மதிச்சீங்கன்னா தான் அதுக்கு வந்து வேல்யூ, அவ்வளவு காசு, அவ்வளவு பயம் உங்களுக்கு வரும். அதை வந்து ஒரு பொருளாவே கருதாதீங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு குப்பையில போற பொருள் நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு அதை பத்தி ஒரு எண்ணமே வராது. ஸோ தங்கத்தை வந்து நீங்க வாங்கி செலவு பண்ணி அதுக்காகவே நீங்க வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு பதிலாக தங்கத்தை வந்து ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, எக்ஸாம்பிள் இந்த கவரிங் மாதிரி யூஸ் பண்ணி நீங்க வந்து எல்லா ஃபங்க்ஷன் இதுக்கும் அட்டன் பண்ணி மற்றவங்களுக்கு கிராண்டா காட்டுறது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு இது மிகவும் வந்து பயனுள்ளதா இருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு, தங்கத்தை வச்சுதான் மார்க்கெட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மார்க்கெட்டை நீங்க உடைக்கணும், தங்க விலை கம்மியாகணும் அப்படின்னா இதை வந்து பண்ணுங்க. உண்மையிலேயே சொல்றேன், இதை நீங்க பண்ணீங்கன்னா தங்கத்தோட விலை ஆட்டோமேட்டிக்கா கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வேற வழி கிடையாது. மக்கள்லாம் உஷாராயிட்டாங்க, புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த கேம் விளையாடுறான்ல மேல இருந்து, அவன் வந்து இந்த மார்க்கெட் ஹோல்டர் வந்து எல்லாத்தையும் வந்து ரேட் ஆட்டோமேட்டிக் கம்மி பண்ணிடுவான். மக்கள் யாரும் வாங்குறது இல்லை, எல்லாருமே கவரிங்க்கு தான் போறாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்லை, கம்மி பண்ணி தான் அவனும் சேல்ஸ் ஆகுறதுக்கு அப்படின்னு நினைச்சானா கண்டிப்பா கம்மி பண்ணுவான். இது வந்து பிசினஸோட யுக்தி. ஸோ அதனால வந்து தங்கத்தை வந்து நீங்க ஒரு பயந்து அதுக்கு
முன்னுரிமையை கொடுக்காம அதை வந்து அப்படியே டோட்டலா அவாய்ட் பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் காலத்துக்கு. உண்மையிலேயே வந்து வரும் காலங்கள்ல தங்கம் விலை மிகவும் குறையும். அதை வந்து விற்கிற நல்ல ஒரு ஈஸியா நம்ம வாங்குற பொருளாவும் இருக்கும். அப்படி நீங்க அதை மீறி நான் வாங்குவேன் நினைச்சு சில பேர் கோத்து போனவங்களும் இருப்பாங்க. அது அவங்கள நான் கண்டுக்கல. ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்குது வாங்குறானுங்க, அவங்களாம் விட்டுருங்க. நான் இந்த வீடியோ பேசுறது பாமர மக்களுக்காக, ஏழைகளுக்காக பேசுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதோட கஷ்டம், என்ன கஷ்டப்பட்டுலாம் வாங்குவாங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளும் அதெல்லாம் வாங்கி எல்லாம் வித்து எல்லாம் காலியாக இருக்கு. ஓகேங்களா? அதனால நான் சொல்றேன். ஸோ தங்கத்தை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காதீங்க. மதிச்சீங்கன்னா தான் அதை வந்து ரேட் ஏற்றுவோம். நீங்க மதிக்காம நெக்ஸ்ட் கடந்து போவாங்களேன், வேற ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டு கண்டிப்பா அவன் வந்து தங்கத்தோட விலை குறையும். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் மேலும் தெரிஞ்சுக்க வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை விட பிரம்மாண்டமான டாபிக்ஸ் எல்லாம் வருது ஃபியூச்சர்ல, ஷேர் மார்க்கெட் பத்தி எல்லாம் சொல்றேன். ஸோ என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.